கூலி படத்தோட ட்ரைலர் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூலி படம் 1000 கோடி அடிக்குமா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்தது பெரிய ஆச்சரியமே கிடையாது. பல சம்பவத்த பண்ணி, பல சீன்ஸ பிளர் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காரு. பட் இந்த டைம் ரஜினிகாந்தோட படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்தது தான் பயங்கர படத்துக்கு ஹைப்ப கிரியேட் பண்ணியிருக்கு. வேணும்னே ஏ சர்டிஃபிகேட்ட கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல இருந்த ஐட்டம் சாங்ஸ் அண்ட் வல்காரிட்டி அண்ட் அதை சுத்தி நடக்கக்கூடிய வயலன்ஸ் டிராமாக்காகவே ஏ சர்டிஃபைட் ரொம்ப ஈஸியா கொடுப்பாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய பல படத்துல வயலன்ஸ், நியூடிட்டி எல்லாத்தையும் காமிச்சாலுமே ஏ சர்டிஃபைட் பண்றது கிடையாது. சூப்பர் ஸ்டார் நடிச்ச 170 படத்துல 20 படத்துக்கு மேல ஏ சர்டிஃபிகேட், 36 வருஷமா ஏ சர்டிஃபிகேட் வாங்காத ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி ஆடியன்ஸை வச்சிருக்காரு. பட் இப்போ திடீர்னு லோகேஷ் கனகராஜோட இந்த படத்துல ஏ சர்டிஃபைடுங்கும் போது பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆயிருந்தாலும், படம் ரிலீஸ்ல இருந்து 3 நாள் கண்டினியூஸா லீவ் இருக்க ஒரே காரணத்தினால ஈஸியா 1000 கோடி ரூபாய் அடிச்சிரும்னு 1000 கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே நார்த் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ்ல நடக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் டிராமா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வார் 2 படமும் அதே டைம்ல ரிலீஸ் ஆகி கிளாஷ் வர்றதுனால என்ன சம்பவம் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓவராலா கூலி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ப்ரிடிக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹார்பர்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை கண்டெய்னரை வச்சுதான் கனெக்ட் பண்ணி எல்சியூக்குள்ள லீட் கொடுத்துருக்காங்கிறது பல பேரால ஈஸியா பேசப்பட்டு இருக்கு. ஃபேன் தியரி தாண்டி விக்கிபீடியால ஸ்டோரி லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டானாவும் கேங்ஸ்டராவும் இருக்கக்கூடிய ஹீரோ நண்பனோட சாவுக்கு பழி வாங்குற விதமா நம்ம கதையோட ஹீரோ ஒரு டானாவும் கேங்ஸ்டராவும் மாறுறாரு. பல வருஷமா தொழிலை விட்டுட்டு நிம்மதியா சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திரும்ப எதுக்காக வராரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, யார் ட்ரிகர் பண்ணாங்க, இப்போ 30 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய கிரிமினல் கேங்க நம்ம கதையோட ஹீரோ அடிச்சாரா இல்லையாங்கிற மாதிரியான டெம்ப்ளேட்டட் கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா ஃபார்மேட்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. படம் சைஃபை இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் சேரையும் வாட்சையும் கனெக்ட் பண்ணி டைமை வச்சு இவங்க என்ன சம்பவம் பண்றாங்கிறத மட்டும்தான் படத்துல நோட்டபிளான ட்விஸ்டர்ஸை கொடுக்க போகுது. ஏன்னா விக்ரம்ல எப்படி விஜய் சேதுபதி, அதே மாதிரி இந்த டைம் நாகார்ஜுனா இந்த கூலி படத்துல மெயின் வில்லனா வந்தாலும் அவரோட ஹெட்டா அமீர் கான் கிளைமேக்ஸ்ல கேமியோ பெர்ஃபார்ம் பண்ணி என்ன ஸ்கோர் பண்ண போறாருங்கிறதுலாம் ஆடியன்ஸ் மத்தியில பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் டிசியும் மார்வலையும் இன்ஸ்பயர் பண்ணி ஜோக்கரையும் கிங் பினியும் கனெக்ட் பண்ணி நாகார்ஜுனோட வில்லத்தனமான கேரக்டரைசேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டெய்னரா பாத்தீங்கன்னா கோல்டு வாட்ச் ஸ்மக்லிங் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை திருடக்கூடிய சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய ஹீரோஸ் 2 பேர்ல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையாகி ஃப்ரெண்டுக்காக நம்ம கதையோட ஹீரோ சம்பவம் பண்ணி மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு எதுக்காக 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருக்காரு, இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய தப்ப தட்டி கேட்கிற விதமா தேவா மேன்ஷன்ல அடக்க ஒடுக்கமா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ திரும்ப வந்து சம்பவம் பண்றாருங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கலாங்கிற மாதிரி தான் ஃபேன் தியரியில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 1000 கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கான 5 காரணத்துல முக்கியமான 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமியோஸை போட்டு நிறைச்சு வச்சிருக்காங்க, ஐட்டம் சாங் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி ஏ சர்டிபிகேட் வாங்கி ரஜினிகாந்த்காக ஸ்பெஷல் சம்பவம் பண்ணியிருக்கிறத தாண்டி லோகேஷ் கமல் ஃபேனா இருந்து சூப்பர் ஸ்டாருக்காக என்ன பண்ண போறாருங்கிறது கேள்விக்கான பதில் தான் இந்த படமா இருக்க போகுது. அண்ட் படத்தோட மேஜர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்சியூக்குள்ள கனெக்ட் எப்படி இருக்கு, கண்டெய்னரை கனெக்ட் பண்ணி கார்த்திகை கூட்டிட்டு வராங்களா, இல்ல ரோலெக்ஸ், டில்லி இவங்க எல்லாரையுமே வளர்த்ததே தேவாதான்னு சொல்லி கம்பி கட்ட போறாங்களா, கைதி 2க்கு அப்புறம் அமீர் கானை வச்சு எடுக்கக்கூடிய கேங்ஸ்டர் டிராமா படத்துல சூப்பர் ஸ்டார் வந்து கேமியோ கொடுப்பாருன்னு கேட்கற லெவலுக்கு சம்பவம் பண்றதை தாண்டி கமல் இந்த படத்துல வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வாய்ஸ் ஓவர் கொடுத்து படத்தை எலிவேட் பண்ணியிருக்காருங்கிற லெவலுக்கு எல்சி மேல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லியோ அண்ட் விக்ரம்ல வரக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் தான். சோ இந்த படத்துல ட்ரக்ஸை தாண்டி கோல்ட வச்சு இவங்க என்ன சம்பவம் பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை, see you on, love you all.